Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டில இருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ரெக்ரூட்மெண்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க சட்டம் சம்பந்தமான தன்னார்வலர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. ஃப்ரீயாவே இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க உள்ள போக முடியும். இதுக்கு நீங்க எல்எல்பி தான் படிச்சிருக்கணும், சட்டம் சம்பந்தமான தொழில் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்ல நீங்க ஒரு எம்ப்ளாயா இருக்கீங்க, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, இல்ல ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு பார்ட் டைமா ஜாப் வேணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஒர்க் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ரிட்டையர் பர்சன் இருக்கீங்க, அப்பனாலும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காங்க. இத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஒரு வாலண்டியரா ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கறத ரபிள் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஜாப் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. இது என்ன ஒரு போஸ்டிங்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா லீகல் வாலண்டியர்ஸ், அதாவது சட்ட பணிக்குழுல இருந்து ஆணையில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தன்னார்வலர்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கொடுக்குறாங்க. இதுக்கு சேலரி இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வாலண்டியருக்குமே சேலரி அவைலபிள் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. ஒன் டேக்கு உங்களுக்கு 500 rupees உங்களால இதுல ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. இது யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கறத பார்க்கும்போது அவங்க அபிஷியலா ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்ட சட்ட பணிக்குழு பணிகள் ஆணையக்குழு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சட்டம் சார்ந்த தன்னார்வலருக்காக பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இந்த மாசம் மே 10ஆம் தேதியிலிருந்து மே 20ஆம் தேதிக்குள்ள நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அவங்களுக்கு ஆஃப்லைன் மெத்தட்ல அனுப்பணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டம் சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் ஆலந்தூர், தாம்பரம், மதுராந்தகம், இந்த உத்திரமேரூர், ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய ஊர்களில் இயங்கும் வட்ட சட்டப்பணிகள் குழுவிற்கு சட்டம் சார்ந்த தன்னார்வலராக சேவை புரிய கீழே குறிப்பிட்டுள்ள நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இது யார் யாரு அப்படிங்கறத பார்க்கும்போது ஆசிரியர்கள், அதாவது பாத்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸ் ரிட்டையர்டான டீச்சர்ஸ்க்கு எலிஜிபிள் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள்கள், சமூக பணியில் முதுநிலை கல்வி பயிலும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், மருத்துவர்கள், உடல் நல நிபுணர்கள், மாணவர்கள் மற்றும் சட்ட கல்லூரி மாணவர்கள். அவர்கள் வழக்கறிஞராக நீங்க என்ரோல்மெண்ட்ல பார் கவுன்சில பதிவு பண்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு வாலண்டியர்ஸ்க்கான ஒர்க்கை நீங்க பண்ணலாம் அப்படிங்கறது சொல்றாங்க. அரசியல் சார்பற்ற அரசு சாரா சமூக சேவை நிறுவனங்கள் மற்றும் சங்க பிரமுகர்கள் இவங்க எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு தன்னார்வலராக நீங்க பணிபுரியணும் அப்படின்னா தாராளமாக அப்ளிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. நீங்க உமன்ஸா இருக்கீங்கன்னா அந்த எஸ்ஹெச்ஜி குரூப் நீங்க அந்த மகளிர் சுய உதவிக்குழு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கேட்டகரியில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. இதர தகுதிகள் அப்படிங்கிற பார்க்கும்போது சட்டம் சார்ந்த தன்னார்வலர்கள், இரக்கம், ஏனையவர்கள், அதாவது உணவுகள் புரிந்து கொள்ளும் தன்மை, இது ரிலேட்டடா ஆரோக்கியமா தூய்மையா வச்சுக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை மனகுணங்கள் உள்ளவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயசுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். அதிகபட்ச வயசு எதுவுமே அவங்க சொல்லல, ஆனா குறைஞ்சபட்சம் 18 வயசுல சொல்லியிருக்காங்க. இதுக்கான மதிப்பூதியம் அப்படிங்கிறது பார்க்கும்போது வேலை பணிபுரியும் முழு நாள் ஒன்றுக்கு ரூபாய் 500 மதிப்பூதியமாக வழங்கப்படும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறத பார்க்கும்போது 20ஆம் தேதி தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் 15. இன்னொரு 5 நாள் உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில்அப் பண்ணிட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த அட்ரஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஆஃப்லைன் அப்ளிகேஷனா நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இதுதான் நீங்க சப்மிட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன். இது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது ஃபர்தரா உங்களுக்கு ஏதாச்சும் பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துறேன். அங்க போயிட்டு நீங்க இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு ஆஃப்லைன்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்க. இந்த ஒரு வாலண்டியர் அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்டிங் ஒரு அரசு பணி அப்படிங்கறத அவங்க சொல்லல. ஜஸ்ட் இது ஒரு தற்காலிகமானதுதான் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஊதியம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு உங்களோட சேவையை பாத்தீங்கன்னா தகுதிக்காக ஒரு மதிப்பூதியமா தான் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க. பணி நிரந்தரம் செய்ய உரிமை எதுவும் நாங்கள் கோர முடியாது அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நீங்க ஓகே அப்படிங்கறதுனால ஒரு சிக்னேச்சர் போட்டு நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. வேற ஃபர்தரா உங்களுக்கு ஏதாச்சும் டீடைல்ஸ் தேவைப்படுதுன்னா இதுலயே கொடுத்துருக்காங்க பாருங்க.
அவங்க அஃபீஷியல் வெப்சைட்னா காஞ்சிபுரம் இடிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கான வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து டாக்குமெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ரெடி பண்ணி அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை வந்து எல்எல்பி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், மற்றவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.